ஏம்மா என்னாச்சு? உங்க அப்பா தான்ல என்னமோ 5-6 வட்டம் போன் போட்டிருக்காவ, என்னன்னு தெரியல. அதான் திருப்பி போட்டேன், எடுக்க மாட்டேங்காவ. சரி விடுங்கம்மா, நம்ம வீட்டுக்கு தானே போகிறோம், போய் என்னன்னு கேட்டுக்கிடுவோம். என்னன்னு தெரியலையல. நான் பக்கத்து வீட்டில் தான் சாவியை கொடுத்துட்டு வந்தேன், அவரை பார்த்தா கொடுத்துருன்னு. அவ கொடுத்தாலே என்னமோ தெரியலையே. சாவியை கேட்டு ஒருவேளை அடிச்சிருப்பாவளோ? ஏம்மா அதெல்லாம் சாமியை வாங்கியிருப்பாருமா. அப்பா கதவை தட்டும் போதே கண்டிப்பாக பக்கத்து வீட்டுக்காரவையே கொடுத்துருப்பாவ. நம்ம சொல்லி தானே கொடுத்துட்டு வந்தோம். ஆமால, ஒருவேளை அந்த பிள்ளை இவர் வந்ததை பார்க்காம இருந்திருந்தா கொடுக்காம தானே இருந்திருக்கும். என்னன்னு தெரியலையே. எக்க என்ன சின்ன பொண்ணு? அதெல்லாம் அவிய சாவியை வாங்கி வீட்டுக்குள்ளேயே போயிருப்பாவக்க. வேற எதுக்காச்சும் கூட ஃபோன் அடிச்சிருக்கலாம்ல, எங்கே போனியா என்ன எதுன்னு கேட்குற கூட அடிச்சிருப்பாவ. நீ அப்படி சொல்றியோ? ஆமாக்க, அண்ணன் எப்படியும் வீட்டுக்குள்ளே போயிருப்பாவ, உங்களை காணமேன்னு ஃபோன் அடிச்சிருப்பாவலா இருக்கும். ஒருவேளை அப்படியும் இருக்கலாம். சரிக்க, அப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? எங்கள் மாமியா கிளவி கத்திக்கிட்டே இருக்கோம், போய் ரொம்ப நேரம் ஆச்சு பத்தியலா. சரி சின்ன பொண்ணு. சரிக்க, அப்போ நான் போயிட்டு வரேன். ஆமாம், இந்த வசந்தி உமா ஒருத்தையும் கண்ணில் சிக்கலையே 2 நாள் ஆச்சு பார்த்து. அவளும் எங்கே போனாலுவ? எக்க, உங்களுக்கு அந்த கதை தெரியாதா? ஏன் சின்ன பொண்ணு, என்னாச்சு? அவிய மாமியா கிளவி வந்திருக்குக்க. 2 பேர்த்தையும் நல்ல வேலையை உழுக்க வாங்குதான். இவிய வீட்டில் கொஞ்ச நேரம், அவிய வீட்டில் கொஞ்ச நேரம், 2 பேர் வீட்லையும் நல்லா மாற்றி மாற்றி போய் உட்காந்துக்கிட்டு அதை பண்ணு இதை பண்ணுன்னு வேலையை வாங்கி உயிரை வாங்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா உமா. நேற்று தான் போனை போட்டு சொல்லிட்டு இருந்தா, ரொம்ப கொடுமைப்படுத்துது, வேலை வாங்கிக்கிட்டே கிடக்கு இந்த கிளவி, எப்போ தான் திருப்பி ஊருக்கு போகுமோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. என்னமோ தெரியலக்க. ஐயா அப்படியா? அவிய மாமியா வந்திருக்காவளோ? ஆமாக்கா, அந்த கிளவி தான் வந்திருக்கு. அப்போ ஒரு எட்டு போய் பார்க்கணுமே. அவிய என்கிட்ட நல்லா பேசுவாவ. வீட்டுக்கு வந்தது எனக்கு தெரியாது பார்த்துக்க. ஒரு எட்டு போய் அவியலையே இப்போ பார்த்துட்டு வரணும். சரிக்க, அப்போ நீங்கள் போனீங்கன்னா என்னையும் கூப்பிடுங்க. நானும் போய் அவிய மாமியாவை ஒரு எட்டு பார்க்கணும். நான் அது வரைக்கும் அவிய மாமியாவை பார்த்ததே கிடையாது. சரி சின்ன பொண்ணு. காமாட்சி அக்காவுக்கு தெரியுமா? தெரியலக்க, அவியலுக்கு தெரியுமா என்னன்னு. அவியலையும் உங்களை மாதிரி தான் ஒருத்தரையும் வீட்டு பக்கம் ஆளை காணாமேன்னு இருப்பாவலா இருக்கும். போய் சொன்னாதான் தெரியும்னு நினைக்கிறேன். சரி சின்ன பொண்ணு. அப்போ நான் வீட்டில் போய் என்னன்னு பார்த்துட்டு காமாட்சி அக்கா வீட்டில் போய் என்ன ஏதுன்னு பேசிக்கிறேன். சரிக்க, அப்போ நான் வாரேன்க்க. சரிம்மா. முத்துமாரி பூமாரி, நான் போயிட்டு வரேன் என்ன. சரிக்கா. முத்துமாரி, எனக்கு பயமாவலாம் இருக்கு. ஏமா? உங்க அப்பா என்ன கூத்தடிச்சு வச்சிருக்காரோ தெரியலையல. ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா. தோட்டத்துல இருந்து சாப்பிட வந்துருப்பாவலா இருக்கும், நம்ம ஆளை காணாமேன்னு சின்ன பொண்ணு அக்கா சொன்ன மாதிரி போன் அடிச்சிருப்பாவலா இருக்கும். அப்படி இருந்தா ஒன்றும் இல்லை, எதுவும் வேண்டாத வேலை செய்யாம இருந்தா சரிதான். சரிம்மா, வாங்க முத வீட்டுக்கு போவோம். சரி மக்களே. வீடு திறந்துதான் இருக்கு. அப்ப அந்த மனுஷன் வீட்டுக்குள்ளதான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, நான் தான் சொன்னேன்ல, அப்பா எப்படியும் சாவியை வாங்கி வீட்டுக்குள்ளதான் இருப்பாவன்னு. ஆமால, நானும் பயந்தே போயிட்டேன். ஆனா இப்ப எங்க போயிட்டு வரீன்னு கேட்பாவல, என்னத்துல சொல்ல? ஏமா உண்மையே சொல்ல வேண்டியதானே? இப்படி முத்து மாதிரி வெளியே கூட்டிட்டு போயிட்டு வந்தா, அதனால போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுங்க. ஏல, உனக்கு அந்த மனுஷனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பேசுற பத்தியா? ஏமா இப்ப சொன்னா என்ன? இப்படி ஊர் சுத்திக்கிட்டு ஹோட்டலா போய் தின்னுக்கிட்டு திரியிறாவ குடும்பத்தோடன்னு சொல்லி நம்மள அசிங்கப்படுத்துறதுக்கு யாரு வேணாம்ல? உங்க அப்பா ஒருத்தர் போதும். அவர் வாட்டுக்கு வெளியே போய் இப்படி சொல்லிட்டு கிடப்பாரு, நம்ம கிட்டையும் சண்டைக்கு வருவாரு. இது தேவையா? ஏமா அப்ப என்னத்த சொல்ல? ஏல, ஹோட்டல் போனோம்னு சொல்ல வேணாம், கோயிலுக்கு எங்கேயாச்சும் போனோம்னு சொல்லுவோமா? ஏமா எப்படிமா போய் சொல்ல முடியும்? அவிய கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுவிய? ஏல, நம்ம சொன்னா தானே தெரியும். அவியட்டே இப்ப நீ போய் ஹோட்டலுக்கு போனோம்னு சொல்லி பாரு, வீடே 2000 சொல்லி அதை புரிஞ்சுக்க முத்து மாதிரி. ஏமா இருந்தாலும் எப்படிமா போய் சொல்ல முடியும்? ஏல, வீடே ரணகலம் ஆயிரும்ல. இப்போ ஹோட்டலுக்கு போயிட்டு வந்தது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா வேற வழியே இல்லை. நம்ம கோயிலுக்கு எங்கேயாச்சும் போயிட்டு வந்தோம் தான் சொல்லணும். உங்க அப்பா அதுக்கே ஆடுவாரு. சரிம்மா, அப்போ உங்க விருப்பம் போல என்னத்தனாலும் சொல்லுங்க. எனக்கு மட்டும் என்ன ஆசையால இந்த மனுஷங்கிட்ட போய் சொல்லணும்னு? எல்லாரும் மாதிரி அவரும் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். எதையுமே சொல்றதை கேட்க மாட்டேங்காவ. எதையாச்சும் சொன்னோம்னா அந்த சண்டையை காரணமா வச்சு போய் குடிச்சிட்டு வந்துடுயாவ. அது மட்டுமா, அந்த சண்டையை ஒரு வாரத்துக்கு சொல்லி வீட்டில் ஒரு வேலையும் பார்க்க மாட்டாவ, தோட்டத்துக்கும் போக மாட்டாவ. வீட்டில் இருக்க அவ்வளோ காசையும் எடுத்துகிட்டு போய் குடிக்கிறதுக்கே செலவு பண்ணிட்டு கிடப்பாரு. இதனால தானே என்னால் ஒன்றும் சொல்ல முடிய மாட்டேங்குது. எனக்கு எல்லாரும் மாதிரியும் எல்லாத்தையும் புருஷங்கிட்ட சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது. என்னத்தை செய்ய, நம்ம சூழ்நிலமா அப்படி இருக்கே. சரிம்மா விடுங்க, கவலைப்படாதீங்க. அவரும் கண்டிப்பா ஒரு நாள் திருந்து வருமா? எங்க இத்தனை வருஷமா திருந்தல, இனிமையா திருந்த போறாரு? அவர் திருந்தினாலும் சரி திருந்தனாலும் சரி, இத்தனை வருஷம் அவருக்காக வாழ்ந்தாச்சு, இனியாச்சும் பிள்ளைகளுக்காக வாழணும்ல. சரி, நீ போய் உள்ள போய் ட்ரெஸ்ஸை மாத்துன, நான் என்னன்னு பாக்குறேன். எங்க நிக்கிறாரா என்னன்னு தெரியல. சரிம்மா. பூமாரி, என்னம்மா? அப்பா கேட்டா என்ன சொல்லுவா? கோயிலுக்கு போனோம் தான் சொல்லணும், வேற எதையும் சொல்லிடாது என்ன? சரிம்மா. சரி, நீ போய் ரெஸ்ட் எடுக்கிறியா இல்ல அம்மா கூட வந்து வேலை பார்க்குறியாம்மா? ஏம்மா, பால் கறக்கணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல, நீ பாலை கறக்க போ. நான் வீடு வாசல்லாம் தூத்து பிறக்கி அள்ளி போடியே. சரி மக்களே, ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்தா தான் சீக்கிரம் பார்க்க முடியும். நைட்டுக்கு வேற சமைக்கணும் பார்த்தியா? சரிம்மா.
உங்கள் அப்பா வேற இனி தோட்டத்துக்கு போகிறாவளா இல்லை இப்படியே வீட்டில் இருக்க போகிறாவளா ஒன்றும் தெரியல. நான் போய் மொத்தம் அவர்கிட்ட பேசணும். சரிம்மா. வந்துட்டாளா? வந்தால் வீட்டில் இருக்கவியே என்ன பண்ணுறாவோ ஏது பண்ணுறாவெல்லாம் பார்க்க மாட்டா போல இருக்கு. இப்படியே பிள்ளைகிட்ட கதை விட்டு இப்படியே நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒருத்தி குத்துக்கள் மாதிரி வந்து நிற்கேன், அதை கூட கவனிக்காமல் எப்படி பேசிட்டு நிற்கிறாவர். சரி மக்களே, அப்போ நீ வேலையை பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் பால் வாங்க வந்துருவாவ. நான் போய் பாலை கறக்குறேன்னா. சரிம்மா. என்ன இவ எப்படி இங்கே வந்தா? அப்போ இதுக்கு தான் அந்த மனுஷன் அத்தனை தடவை போன் அடிச்சுட்டு கிடந்திருக்காரு. இவரெல்லாம் என்னத்தை சொல்லி திருத்தன்னு தெரியல. என்னம்மா தங்கச்சி? அங்க பாரு. ஏட்டி எங்க போயிருந்தா நீ? ஏன் எங்க போனாலும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? நீர் எங்க போனாலும் என்ன சொல்லிட்டு தான் போறீரோ? ஏம்மா சண்டை போடாதம்மா. ஏட்டி நீ சும்மா இரு, உனக்கு இதெல்லாம் தெரியாது. வந்ததுக்குள்ள என்னமோ ஏற்றி விட்டுருக்கா பத்தியா? இவெல்லாம் ஒரு பொம்பளை ஏட்டி. எவ குடும்பமும் நல்லா இருந்துடக்கூடாது. நல்லா இருந்தா இவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. வீட்டுக்கு வந்ததுக்குள்ள ஒரு 7:30 இழுத்து விட்டாவாரு. சரிம்மா விடுங்க, நீங்க சண்டை போடாதீங்கம்மா. இப்போ நான் மட்டும் எதுவும் பேசாம இருந்தேன்னு வச்சுக்க, 2 பேரும் சேர்ந்து என் தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடுவாவ. உனக்கு இதெல்லாம் தெரியாது, நீ அமைதியா நில்லு. எம்மா அமைதியா இருன்ட்டேன். என்னடி வாய் உனக்கு ரொம்ப நீளுவு? ஏன் நான் எங்க போனாலும் உன்ட்ட சொல்லிட்டு போகணும்? நான் தான் இந்த குடும்பத்துக்கு தலைவன். நீ தான் என்கிட்ட எங்க போனாலும் இங்க போறேன் அங்க போறேன்னு சொல்லிட்டு போகணும். நான் என்னத்துக்கிட்டி உன்கிட்ட சொல்லணும்? ஆமா, குடும்ப தலைவன் நான் தலைவன். அந்த ஆளை எல்லாத்தையும் பார்த்து கிழிச்சிட்டீர்ல. ஏன் உனக்கு நான் என்னத்த செய்யாம விட்டுருக்கேன்? என்னத்தை செஞ்சுபிட்டீர்னு கணக்கு இருந்தா தானே என்னத்தை செய்யலைங்கிற கணக்கு இருக்கு. எதையுமே செய்யாம இருந்துக்கிட்டு என்னத்தை செய்யலன்னுலாம் கேட்கக்கூடாது. நீ தேவையில்லாத பேச்செல்லாம் இப்ப என்கிட்ட பேசாத. எங்க போயிட்டு இவ்வளவு நேரம் ஊர் சுத்திட்டு வார நீ? நான் எங்கேயும் போவேன் எங்கேயும் வருவேன், அது ஏன் விருப்பம். நான் என் பிள்ளைகளோட சேர்ந்து எங்கேயும் போயிட்டு வாரேன். உமருக்கு என்ன செய்வு? அப்ப வீட்டுல ஒருத்தன் நான் எதுக்கு இருக்கேன்? அததான் போய் நானும் கேட்கிறேன், நீர் எதுக்கு இருக்கிறு? இங்க பாரு, நீ பதிலுக்கு பதில் பேசாத. இப்போ நீ எங்க போயிட்டு வாரா அதை மட்டும் சொல்லு. கோயிலுக்கு போயிட்டு வாரோம். ஏன்? கோயிலுக்கு போனியா? ஆமா, முத்துமாரி வந்தா கோயிலுக்கு கூட்டிட்டு வரேன் நேர்ந்திருந்தேன், அதனால கோயிலுக்கு கூட்டி போயிட்டு வாரேன். ஏன் உங்களுக்கு என்ன செய்யுது? ஏன் அதை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நான் வேற போன் அடிச்சு என் தங்கச்சி இன்னைக்கு வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுட்டேன். அவளும் வந்து நிக்கா, வீட்டுல ஒருத்தர் இல்ல, நான் மட்டும்தான் இருந்தேன். வீட்டுக்கு வந்த பிள்ளைக்கு ஒரு காப்பி தண்ணி கூட போட்டு கொடுக்க ஆள் இல்லாம ஒத்தையால கடந்திருக்கு இவ்வளவு நேரம். சரி போனவ சொல்லிட்டு தான் போகல, சீக்கிரமாச்சும் வரணும்ல, இவ்வளவு நேரம் சென்று வந்திருக்கா. ஏ லூசு மனுஷா, நீர் உங்க தங்கச்சியை கூப்பிட்டு இருந்தா என்கிட்ட சொல்லியிருக்கணும். நீ எங்கேயாச்சும் வெளியே போறியா என்ன ஏதுன்னு என்கிட்ட கேட்டிருக்கணும். எதுவுமே கேட்காம கொள்ளாம நீங்க வாட்டுக்கு உங்க தங்கச்சியை கூப்பிட்டு வந்து வச்சா நான் என்ன பண்ண முடியும்? ஏன் அப்போ உங்ககிட்ட கேட்டுட்டு தான் எல்லாம் நான் செய்யணுமோ? என்கிட்ட ஒன்னத்தையும் நீங்க கேட்டுட்டு செய்ய வேணாம். நான் வெளியே போறேன்னா என்ன ஏதுன்னு கேட்டா தானே உங்களுக்கு தெரியும். உமர் தங்கச்சியை வர சொல்லியிருந்தீர்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும். எப்படியா தங்கச்சியை வர சொல்லியிருக்கேன், நீ இன்னைக்கு வீட்டில் ஏறி எங்கேயும் போவேனான்னு சொல்லியிருந்தா நான் வீட்டில் இருந்திருப்பேன். அதை விட்டுட்டு வந்தோடனே தாந்த கதை ஏதக்கான்னு குதிச்சா. சரி அதை விடு, அதான் இப்ப வந்துட்டல்ல, இப்ப போய் என் தங்கச்சிக்கு காப்பியோ டீயோ ஏதாச்சும் ஒன்று போடு போ. எனக்கு பால் கறக்க வேண்டிய வேலை இருக்கு மனுஷா. வீடையா இந்த பிள்ளை தான் கூட சொல்லியிருக்கேன். டீயை வேணா நீங்க போடும். நான்லாம் டீ போட நல்லா இருக்காது. நல்லா இருந்திருந்தா தான் நான் போட்டு கொடுத்துருப்போம்ல. சரி அப்ப போய் பாலை கறங்க, நான் டீயை போடியேன். உனக்கு நான் ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். 2 நிமிஷம் கூட என் தங்கச்சிக்கிட்ட உட்காந்து பேசக்கூடாது. ஏன் நான் வாரது வரைக்கும் சும்மா தானே இருந்தீரு, பேசிருக்க வேண்டியதானே? என்ன உன் பொண்டாட்டிக்கு இருந்தாலும் வாய் ஓவர்னே சொல்லி வைய சொல்லிட்டேன். இங்க பாரு, நீ இப்ப என் வீட்டுக்குள்ள நிக்கிறனால தான் உனக்கு மரியாதை. இல்லைன்னு வச்சுக்க, உனக்கெல்லாம் மரியாதையே கிடையாது. நல்லா இருக்க குடும்பத்துக்குள்ள வந்து சண்டையில் துட்டுக்கிட்டு நல்லவ மாதிரி நடிச்சிட்டு திரியிறியா நீயே? ஏன் நான் என்னதான் உனக்கு சண்டையில் துட்டேன்? நீ பண்ணக்கூடிய வேலைகள் அப்படி. வீட்டில் இருக்கணும், ஒரு பொம்பளையானவ கை காலை அடக்கிக்கிட்டு வீட்டில் இருக்கணும். எப்போ பார்த்தாலும் ஊர் சுற்றிக்கிட்டு ஊர் சோவாரிக்கிட்டு தெரிஞ்சீங்கன்னா அப்படிதான் எங்க அண்ணன் திட்டுவான். ஆமா, இவ கண்டா வீட்டில் இருக்க வேலையெல்லாம் நீ தானே வந்து பார்த்து வச்சுட்டு போற டெய்லி. ஆமா, நீ அப்படியே வேலையை வந்து கிழிச்சு புட்ட. ஒரு 4 மாடு வச்சிருக்கியா? அதை காலையில பால் கறக்கணும், சாயங்காலம் பால் கறக்கணும், அவ்வளோந்தான். வேற நீ என்னத்தை வேலை பார்த்து கிழிச்சு புட்டான்னு இப்படி கத்திட்டு திரியிறான்னு எனக்கு தெரியல. மாட்டில் பால் கறக்கிறதோட வீட்டு வேலை அவ்வளோ சரியா பேர் என்ன? சோறு பொங்குறது, வீட்டை பார்த்துக்கிறது, தோட்டத்தை பார்த்துக்கிறது எல்லாம் நான் தான். உங்க அண்ணங்காரருக்கு குடிக்கணும் மலரணும், குடிக்கணும் மலரணும். இதுதான் உங்க அண்ணங்காரன் செய்யக்கூடிய வேலை. அவ்வளோ வேலையை நான் எழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏம்மா, இவன் எதுக்கு இப்ப கத்துறான்? என்ன மக்களே, இங்க வாங்கம்மா. என்னாச்சுன்னு தெரியலையே. அனு, நீ இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கா? அனு வா மக்களே. நல்லா இருக்கியாம்மா? உன்னை பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு. நான் கூட உங்க அம்மா மட்டும் தான் வந்திருக்கான்னு நினைச்சேன். நீயுமா கூட வந்திருக்க? ஆமாத்தே, முத்து மாதிரி ஊர்லேருந்து வாரான்னு சொல்லியிருந்தாவல, அதான் நானும் அம்மா கூட வந்திருந்தேன். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். ஏல எதுக்குல கத்துனா? ஏம்மா நான் துணி மாத்த வந்தேனா, மாத்திட்டு வெளியில வரும்போது அண்ணு நின்றுட்டு இருந்தா, அதான் இவன் மட்டும் வீட்டுக்கு வந்திருக்காளா என்னன்னு தெரியலையேன்னு உங்களை கூப்பிட்டேன். ஏல அதுக்கு போயாலே இப்படி கத்துவா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். இல்லம்மா, அனு நிக்கவும் தான் நான் என்ன அனு மட்டும் வந்திருக்காள வீட்டுக்கு என்னன்னு தெரியலையேன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டேன். அனு ஏதாச்சும் சாப்பிட்றியாம்மா?
ஆமா, அப்படியே வகை வகையா சமைச்சு தள்ளி இருக்கால, என் மவ சாப்பிட வேண்டியதான் இந்த வீட்டுக்கு வந்து. இல்ல தேய், எதுவும் வேண்டாம். சரி இருந்துக்கம்மா, அத்தை உனக்கு பாலை கறந்து டீ போட்டு கொண்டு வரேன் என்ன? ஆ சரி தேய். நல்ல பிள்ளை. முத்துமாரி, நீ ரெஸ்ட் எடுக்கிறனா எடுமா, நாங்கள் எல்லாரும் வெளியே போகிறோம். அது எப்படி? எப்படின்னா ரூமில் தான் ரெஸ்ட் எடுக்கணும். இங்கே நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்? அவனை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தானே வந்தோம். நீ என்ன அவனை ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? உனக்கு பேசணும்னா என் மவன்கிட்ட உட்காந்து பேசு. நான் போய் எனக்கு வேலை கிடக்கு பார்க்க போகிறேன். ஏல முத்துமாரி. என்னப்பா? உங்க அம்மா காரி தான் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. நீயாச்சும் நான் சொல்லி எதை கேளுல. ஒழுங்கா வந்து ஹாலில் உட்காரு. அத்தையெல்லாம் உன்னைய பார்க்க வந்திருக்கா பத்தியா? ஒரு 2 வார்த்தை ஹாலில் உட்காந்து அத்தை கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா நீ உள்ள வந்து ரெஸ்ட் எடுத்தா போதும். நீ ஒன்றும் காலையில இருந்து வெட்டி முறிக்கல இல்ல, கோயிலுக்கு மட்டும் தானே போயிட்டு வந்திருக்கா. ஏன் உமருக்கு இருக்க முடியல? ஏன் நீ வாய மூடு. நான் உன்கிட்டயா பேசினேன்? நான் என் மவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆமா, மவன்கிட்ட பேசியாரு. சும்மா அந்த பையன்கிட்ட எப்படி ஆர்டர் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். ஏப்பா, நீ தான் என் பேச்ச கேட்க மாட்டேன், என் மவன் என் பேச்ச கேட்பான். என்ன முத்துமாரி கேட்பல்ல? கேட்பேன்ப்பா. வா, சட்டையை போட்டு வந்து வெளியே உட்காரு. சரிப்பா. தங்கச்சிமா, ஆ நீ வாமா, அவன் வெளியே வருவான். சரிண்ணே. கொஞ்சம் லேசில் விட்டா நம்மள பைத்தியக்காரனாக்கிடுவா. பாத்தியால உங்க அப்பனுக்கு பேச்ச? தங்கச்சிக்காரி வந்த உடனே தலைகீழா தான் ஆடுவாரு. சரி விடுங்கம்மா, இதெல்லாம் தெரிஞ்சது தானே. சரியில்ல, நீ வெளியே உட்காருனா வந்து உட்காரு. நான் போய் பாலை கறந்துட்டு டீயை போடியேன். சரிம்மா. அனு, நீ முத்துமாரி கிட்ட பேசுறேன்னா பேசிட்டு வெளியே வந்து உட்காருமா. அத்தை உனக்கு டீ போட்டு தரேன். சரி தேய். பூமாரி, வீட்டை தூத்து தள்ளி போடு. சரிம்மா. முத்துமாரி, நீ ஊர்ல இருந்து எப்போ வந்தா? நான் நேத்தே வந்துட்டேனு. அப்படியா? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? அது அது சொல்லக்கூடாதுன்னா இல்லை. அம்மா வந்து கூப்பிட வந்தாவளா, அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து இன்னும் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லலை பார்த்துக்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் பொறுமையாக சொல்லிக்கலாமேன்னு இருந்தோம். அப்படியா? ஆமானு, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா இல்லை. இன்னும் யாருக்கிட்டையுமே சொல்லலை. நான் வீட்டுக்கு வந்து இன்னும் எதுவுமே பண்ணலை பார்த்துக்க. கொஞ்சம் நேரம் சென்று நானே சொல்லலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ளே நீயே வந்துட்ட. இருக்கட்டும் முத்துமாரி, நீ சொல்லணும்னு நினச்சிருக்கல்ல, எனக்கு அதுவே போதும்.